ஹே ஹாய் கைஸ், எல்லாம் இருக்கீங்களா? ஸோ எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா வேர்ல்டு வைட் இருக்கிறதுலே பெஸ்ட்டான டாப் IMDb ரேட்டிங்ஸ் இருக்கிற வெப் சீரிஸோட கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ சொல்லியிருக்க சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தமிழ்ல இருக்கு. மேபி ஒன்று ரெண்டு இங்கிலீஷ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எல்லாமே தமிழ் டப் தான். கண்டிப்பா நீங்க எல்லா சீரிஸுமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் என்னப்பா வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல செக்ஸ் எஜுகேஷன் 2019 ல இருந்து 2023 வரையும் டோட்டலா 4 சீசன்ஸ் விட்டுருக்காங்க. வித் IMDb ல கூட 8.2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்டே சொல்லுது, இந்த சீரிஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் ஃபுல்லா பாக்குற மாதிரியான 18+ சீரிஸ் தான். இருந்தாலுமே செம பாப்புலரான சீரிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீரிஸ் அதிக பேர் பார்த்திருக்காங்க. சரி ஓகே, இந்த சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டிஸ்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கான். அந்த பையன் நார்மலா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கான். அதே சமயம் ஓட்டிஸோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு செக்ஸ் தெரபிஸ்டா இருக்காங்க. சோ இதுக்கப்புறமேட்டு ஓட்டிஸோட ஸ்கூல்ல அவ்வளவா செக்ஸ் எஜுகேஷனே இருக்காது. அதை பத்திலாம் அவ்வளோக்கா டீனேஜர்ஸ் தெரியாது. அதனால அவங்கள ரொம்ப பயந்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஓட்டிஸ் அந்த ஸ்கூல்ல ஒரு செக்ஸ் தெரபிஸ்டா மாறுறான். அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு செம சூப்பராவே தெரப்பி பண்றான். இதுக்கப்புறமேட்டு ஓட்டிஸோட லைஃப்ல என்னென்னலாம் பிரச்சனை வருது, அதனால அவனை சுத்தி இருக்கவங்க எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் குட்டா தான் கொண்டு போயிருப்பாங்க. சோ சீரிஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த செக்ஸ் எஜுகேஷன்ங்கிற கான்செப்டை மெயினா வச்சிருப்பாங்க. சோ நல்ல ஒரு டீசென்டான லவ் சீரிஸ் தான். ஆனா என்ன, கண்டிப்பா கொஞ்சம் தனியா தான் பார்த்தாகணும். நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல தி விச்சர். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா இப்போதைக்கு 3 சீசன்ஸ் வந்திருக்கு. பிளஸ் IMDb ல 8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் இந்த சீரிஸ்ல நம்ம ஹென்ரி கேவல் தான் ஹீரோவா ப்ளே பண்ணிருக்காரு. சோ ஒரு பயங்கரமான ஃபேண்டசி அட்வென்ச்சர் சீரிஸ் தான். சரி ஓகே, சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹென்ரி கேவல் பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்குற மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடி அதை விக்கிற விச்சரா இருக்காரு. விச்சர்னு ஒருத்தன் பாத்தீங்கன்னா வெள்ளையான ஒரு ஓனாயன் கூட சொல்லலாம். சோ அவனோட வேலையை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கொடூரமான மிருகங்கள், அழிக்கவே முடியாதுங்கிற விலங்குகளை, அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்க விலங்குகள் ஆகட்டும், அந்த விலங்குகள் எல்லாத்தையுமே இவன் கொன்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்குவான். சோ இதுதான் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலையாவே பண்ணிட்டு இருப்பான். ஒரு வேட்டைக்காரனாவே வாழ்ந்துகிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி இவனோட வாழ்க்கையில சிரிலான ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டை நெல்ப்காடுங்கிற ஒரு நாடு கைப்பற்றிடுது. அங்க இருந்து சிரிங்கிற ஒரு இளவரசி தப்பிச்சு போறா. அந்த இளவரசிக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க, அதே சமயம் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தங்கிறதையும் சீரியஸ் ஃபுல்லாவே செம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. என்னதான் ஒரு 4 எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவா போனாலுமே அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சுன்னா செம இன்ட்ரெஸ்டா போகும். அதே சமயம் இன்னொரு பொண்ணு கேரக்டர் ஆகட்டும், அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நிறைய மேஜிக்லாம் கத்துக்க ஆரம்பிக்கும். சோ அந்த பொண்ணு எப்படி இந்த மந்திரங்கள்லாம் கத்துக்குது, இந்த விச்சர் இந்த 3 பேருக்குள்ள என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சீரிஸ் ஃபுல்லாவே பயங்கர இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் தான் நான் அப்படியே சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லா பாருங்க, செம ஒர்த்தான சீரிஸ் தான். அதே சமயம் இந்த சீரிஸ்ல ஃபேண்டசி சீன்ஸ் ஆகட்டும், அட்வென்ச்சர் சீன்ஸ் ஆகட்டும் செம்ம கொடுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருந்து பீக்கி பிளைண்டர்ஸ் 2013 ல இருந்து 2022 வரையும் மொத்தமா 6 சீசன்ஸ் இருக்கு. பிளஸ் IMDb ல இருந்து 8.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டாமி ஷெல்பி தான் ஹீரோ ப்ளே பண்ணிருக்காரு. சோ சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அப்ப அங்க அந்த இடத்துல பீக்கி பிளைண்டர்ஸ்ங்கிற ஒரு ஃபேமிலி பெரிய ஆளா வராங்க. சோ அந்த இதுக்கு ஹெட்டா நம்ம டாமி ஷெல்பி தான் இருக்காரு. சோ இந்த ஃபேமிலிஸோட மெயின் பிசினஸே பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் பண்றது, இந்த கேம்பிளிங் பண்றது, இதுதான் மெயினா வச்சிருப்பாங்க. சோ இதுக்கப்புறமேட்டு இந்த பீக்கி பிளைண்டர்ஸ்ங்கிறவங்க வேர்ல்டு ஃபுல்லாவே பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு அவங்க என்னென்ன கிரைம்ஸ் பண்றாங்க, அதனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி ஃபுல்லாவே ஒரு ஸ்மூத்தா கொண்டு போயிருப்பாங்க. பிளஸ் சீரிஸோட சீனரிஸ் ஆகட்டும், வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அவங்க என்னென்னலாம் காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதே சமயம் அந்த சீனரியை பார்த்து செம்மையா ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அது நீங்க இந்த சீரிஸ் பார்க்கறப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். பிளஸ் டாமி ஷெல்பி மனுஷன் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே வாழ்ந்திருக்காப்ல. அவரோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே செம்ம யூனிக்கா இருக்கும். அதே சமயம் மத்த கேரக்டர்ஸுமே ஸ்கிரீன் பேசுங்கிறது செம்ம சூப்பராவே ரைட் பண்ணிருப்பாங்க. சீரிஸா பார்க்கறப்ப என்னதான் ரொம்ப ஸ்லோபானா போனாலுமே அந்தந்த சீனுக்கு செம்மையான டைலாக்ஸ்ங்கிறத செம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. அதனாலே இந்த சீரிஸை என்னதான் ஸ்லோ பண்ணா போனாலும் லைக் பண்ணி பார்ப்பாங்க. சோ மொத்தத்துல ஒரு டைமுக்கு ஒருத்தான சீரிஸ் தான். நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல தி பாய்ஸ் 2019 ல இருந்து 2024 வரையும் டோட்டலா 4 சீசன்ஸ் விட்டுருக்காங்க. வித் IMDb ல இருந்து 8.7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சீரிஸ்க்குமே ஃபேன் பேஸ்ங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மூவில பார்த்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே மக்களை காப்பாத்துறதுக்கோசரமே இருப்பாங்க. ஆனா இந்த சீரிஸ்ல ஃபுல்லா உல்டாவா இருக்கும். சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வாட்டுங்கிற ஒரு கம்பெனி தான் எல்லாத்தையும் உருவாக்குது. சோ மனுஷங்களுக்கு சின்ன வயசுலயே வீங்கிற ஒரு காம்பனன்ட்டை கொடுத்து அவங்கள சூப்பர் ஹீரோஸா மாத்தி இவங்களோட தேவைக்கு பயன்படுத்திடுறாங்க. சோ அந்த சூப்பர் ஹீரோஸ்னாலே மக்களுக்கு ஆபத்து வருது. அந்த சூப்பர் ஹீரோஸ்னால அப்பாவி மனுஷங்க நிறைய பேர் சாகுறாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஹீரோஸ்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து தி பாய்ஸ்ங்கிற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த சூப்பர் ஹீரோஸ் எப்படி அழிக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீசனுமே செம்ம என்கேஜா கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் மெயினா சூப்பர் ஹீரோஸ்ல ஹோம்லேண்டர்னு ஒருத்தலாம் இருப்பான். அவனெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே சீக்கிரம் அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லா உருவாக்கி இருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்களை எப்படிதான் அழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீரிஸை ஃபுல்லாவே அப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு செம்ம என்டர்டைன்மென்ட் சீரிஸ் தான். பிளஸ் சீரிஸை கண்டிப்பா தனியா தான் பார்த்தாகணும். 18+ கண்டென்ட் வேற. மத்தபடி செம்ம சூப்பரான சீரிஸ் தான்.
நம்மள சிக்ஸ்த் பிளேஸ்ல இருந்து ஹவுஸ் ஆஃப் த டிராகன். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 சீசன்ஸ் இருக்கு. பிளஸ் IMDb 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வல் சீரிஸ். அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு முன்னாடி நடந்த கதையை காமிச்சிருப்பாங்க. அதே 7 ராஜ்யங்கள் தான். ஆனா அந்த பீரியட்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டார்கெரியன்ஸோட வம்சம் தான் அந்த அயன் க்ரோன்ல உட்காந்துருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த டார்கெரியன் ஃபேமிலிக்குள்ளேயே 2 பிரிவா மாறுறாங்க. இதுக்கப்புறமேட்டு அந்த 2 பேத்துக்குள்ள என்னென்ன சண்டை நடக்குது. அதே சமயம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல கூட 3 டிராகன் தான் காமிச்சிருப்பாங்க. இதுல நிறைய டிராகன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் டார்கெரியன்ஸோட ஃபுல் ஹிஸ்டரி கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 ஃபேமிலிக்குள்ள நடக்கிற போர் தான் இந்த சீரிஸோட மொத்த ஸ்டோரியுமே. ஆனா 2 ஆப்போனன்ட் டீமுமே செம்ம பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த வார் சீன்ஸ் ஆகட்டும், டிராகன்ஸ் காமிக்கிறதாகட்டும், விஷுவலாவே பாக்குறதுக்கு சூப்பரா கிரியேட் பண்ணிருந்தாங்க. சோ இந்த சீரிஸ்லயுமே கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டோரிங்கிறத ஃபிளாட்டாவே கொண்டு போயிருப்பாங்க. பிளஸ் ஒவ்வொரு சீன்ஸ்லாம் பாக்குறப்ப நமக்கே செம கூஸ் பம்ப்ஸா இருக்கும். சீரிஸ் ஃபுல்லாவே மெயினா இந்த 2 லேடி கேரக்டர் தான். அந்த 2 கேரக்டர்ஸுமே செம்மையா பண்ணிருப்பாங்க. சோ நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான சீரிஸா தான் இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. அது தமிழ் டப்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கு ஸ்குவிட் கேம். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா 2021ல வந்திருக்கு. டோட்டலா ஒரு சீசன்ஸ் இருக்கு. அதே சமயம் IMDb 8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வைவர் த்ரில்லர் சீரிஸ்ல இந்த சீரிஸ்க்கு தனி பிளேஸ் இருக்கு. ஏன்னா அந்த லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே. இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுத் கொரியால குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதே சமயம் பண வசதி இல்லாதவங்க அப்படிப்பட்டவங்கள செலக்ட் பண்ணி ஒரு கேமை கண்டென்ட் பண்றாங்க. அவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 456 பில்லியனுக்கு மேல பிரைஸ்னு சொல்றாங்க. அதே சமயம் அவங்க கொடுக்குற கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சவுத் கொரியால சில்ட்ரன்ஸ் விளையாடுற கேமா தான் இருக்கும். ஆனா ரூல்ஸ் கேட்டா எல்லாருமே பதறிடுவாங்க. அவங்க தர அந்த ஒரு கேம்ல தோத்தா கூட அந்த இடத்துல வச்சு அந்த பர்சனை கொன்றுவாங்க. அதே சமயம் அவங்க கொடுக்குற கேம்ஸ் எல்லாமே ஒரு டிஃபரெண்டா இருக்கும். ஒரு சில கேம்ஸ்ல ஈஸியாவே இருந்தாலும் தோத்தா கண்டிப்பா செத்துருவாங்க. சோ இதுக்கு அவங்க கடைசி அந்த 456 பேத்துல யாரு ஜெயிச்சு அந்த பிரைஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சீரிஸ் ஃபுல்லாவே ஒரு சர்வரா கொண்டு போயிருப்பாங்க. கேம் சேஞ்ச் ஆக சீரிஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சீட் எட்ஜுக்கு போற மாதிரி த்ரில்லா கொண்டு போயிருப்பாங்க. அதே சமயம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ங்கறத யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. அந்த லெவல்ல கொண்டு போய் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுவும் நெட்ஃபிளிக்ஸோட ரெக்கார்ட் பிரேக்கிங் சீரிஸ்னா கண்டிப்பா அது ஸ்குவிட் கேம் தான். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். 2016 இருந்து 2023 வரையும் டோட்டலா 4 சீசன்ஸ் இருக்கு. வித் IMDb 8.7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாக்கின்ஸ்ல ஒரு 4 சின்ன பசங்க இருக்காங்க. அவனுங்க அவன் ஃப்ரெண்ட் வீட்ல ஜாலியா நைட் கேம் விளையாண்டு வீட்டுக்கு போகக்குள்ள ஒரே ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆயிடுறான். சோ அவன் எங்க போனா அவன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் ஒரு லேப்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு மிஸ்டீரியஸா தப்பிச்சு இந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆவறா. அதே சமயம் அந்த பொண்ணு கொஞ்சம் சூப்பர் பவர்ஸ் இருக்கு. இதுக்கு அப்புறமா அந்த காணாம போன பையனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. செகண்ட் சீசன்ல அந்த பையனை எப்படி கண்டுபிடிச்சு அந்த பையனுக்கு ஏதோ ஒரு அமானுஷமா நடக்குது. அந்த பையனோட மைண்ட் ஏதோ ஒரு உருவம் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால அந்த பையனுக்கு செம்ம வலி வருது. சோ இதுக்கப்புறம் அந்த பையனை எப்படி காப்பாத்துறாங்க, அவனை கண்ட்ரோல் பண்ண டெமோகார்கனையும் எப்படியோ அடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பசங்க ஓரளவுக்கு வளர்ந்துறாங்க. மறுபடியும் ரஷ்யா சயின்டிஸ்ட் அந்த போர்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அதுங்க கிட்ட சண்டை போட்டு திரும்பி எப்படி ஜெயிக்கிறாங்க. 4th சீசன்ல மறுபடியும் ரஷ்யாக்காரங்கள ஒரு டெமோகார்கன் வச்சு இன்னொரு பக்கம் இவங்கள ஒரு ஆளை வச்சிருக்கான். அந்த ஃபைனல்ல மறுபடியும் இவங்க எப்படி போய் அந்த டெமோகார்கன்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யன் இருந்து அழிச்சிட்டு திரும்பி எப்படி ஹாக்கின்ஸ்க்கு திரும்பி வராங்கிறத இந்த ஸ்டோரி. சோ நான் சொன்னது எல்லாமே வெறும் 1 லைன்ஸ் மட்டும் தான். ஆனா கண்டிப்பா நீங்க ஃபுல்லா சீரிஸா பாக்குறப்ப வேற லெவல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். எபிசோடுக்கு எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. பிளஸ் சீரிஸ் நடிச்ச கேரக்டர்ஸ் ஆகட்டும் வேர்ல்டு வைட் செம்ம ஃபேமஸ்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பின்னிருப்பாங்க. அதே சமயம் இந்த சீரிஸ்ல விஷுவல் வைஸும் சரி பயங்கரமா செலவு பண்ணி வேற லெவல்ல பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இதோட 5வது சீசனும் அப்கமிங்ல வரப்போகுது. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல லோக்கி. 2021 இருந்து 2023 வரையும் டோட்டலா 2 சீசன்ஸா வந்திருக்கு. மார்வல் எடுத்ததுலேயே ஒரு ஐகானிக்கான சீரிஸ்னா கண்டிப்பா அது லோக்கி சீரிஸ் தான் வேர்ல்டு வைட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி பில்ட் இருக்கும். என்னதான் இப்ப மார்வல்ல நிறைய மல்டிவர்ஸ் படம் வந்தாலும் அதுக்கெல்லாம் பேஸ்மெண்டே இந்த லோக்கி சீரிஸ் தான். சோ கண்டிப்பா மார்வல்ல லோக்கி கேரக்டர் வில்லனா எல்லாத்துக்குமே பிடிக்கும். என்னதான் இவருக்கு எண்ட் கேம்ல எந்த போட்டாலும் அந்த எண்ட் கேம்க்கு அப்புறம் இவருக்குனே ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கிங்கிற ஒரு ஸ்டோரி. சோ எண்ட் கேம்ல கடைசியா டெசர்ட் எடுத்துட்டு போறப்ப டிவிஏங்கிற ஒரு அமைப்புல மாட்டிக்கிறாரு. சோ டிவிஏங்கிறது பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ் டு மல்டிவர்ஸ் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணி டிராவல் பண்றப்ப அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ற ஒரு அமைப்பா இருக்கு. சோ இதுக்கு அப்புறமா டிவிக்குள்ள நம்ம லோக்கி போனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மார்வல் எடுத்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரிஸ்னா கண்டிப்பா அது லோக்கி சீரிஸ் தான். ஸ்டோரி வைஸும் சரி அந்த கேரக்டர் வைஸும் சரி பெர்ஃபார்மன்ஸ்ங்கறத செம்மையா பண்ணிருப்பாங்க. பிளஸ் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சான்ஸே இல்ல, சும்மா வேற லெவல்ல இருக்கும். பிளஸ் இந்த 2 சீசனுமே பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா லோக்கியோட செம்ம பெரிய ஃபேன் பாய் ஆயிடுவீங்க. ஏன்னா மனுஷன் சீரிஸ்ல அந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பாரு. தலைவனோட நடையில இருந்து எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வரையும் பாக்குற யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஃபேன் ஆயிடுவாங்க. இன்னொன்னு இந்த சீரிஸோட விஷுவல் எஃபெக்ட் எல்லாமே வேற லெவல்ல கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம்.
நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்து மணி ஹைஸ்ட் 2017 ல இருந்து 2021 வரையும் டோட்டலா 5 சீசன்ஸ் விட்டுருக்காங்க. பிளஸ் IMDb ல இருந்து 8.2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்கா இருந்தாலும் ஒரு டெம்ட் ஆகி நாமளும் பயங்கரமா பிளான் பண்ணி ஒரு ஹைஸ்ட் போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இந்த சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சீரிஸ் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸான சீரிஸ். ஸ்பெயினோட மிகப்பெரிய பேங்க், அதே சமயம் பணத்தை அச்சடிக்கிற ராயல் மின்ட் அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே கொள்ளடிக்க முடியாது. ஸோ அந்த ராயல் மின்ட்டை ஒருத்தன் கொள்ளடிக்கணும்னு பிளான் பண்றான். ஸோ ஒருத்தரால இதை பண்ணவே முடியாது. அதுக்கோசரம் இன்னும் நிறைய டீம் மெம்பர்ஸை ஒவ்வொருத்தரையா ஒன்று சேர்த்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அவங்கள வச்சு மாசக்கணக்கில் ட்ரைனிங் எடுத்து அந்த ஹைஸ்ட் எப்படி பண்றாங்க, அதே சமயம் அந்த பிளான் சொதப்புனா பேக்கப் பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மொத்தத்துக்கு ஒரு மாஸ்டர் மைண்டா இருக்கிறது ப்ரொஃபஸருங்கிற ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் தான் ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் கேதர் பண்ணி இங்க இப்படிதான் நடக்கணும் என்ன மாதிரி பிளானுங்கிறத செம பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. அதே சமயம் அங்க எல்லாரும் அவங்க கொள்ளடிக்க போனாங்கன்னு நினைச்சாங்க. எல்லாத்தையும் அங்க இருக்க பணத்தை கொள்ளடிக்காம இவங்களே பணத்தை பிரிண்ட் பண்ணி அங்க இருந்து அவங்களால எப்படி தப்பிக்க முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம த்ரில்லா கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க எந்தெந்த இடத்துல கொள்ளடிக்க ட்ரை பண்றாங்க. பிளஸ் இதுல வர ஒவ்வொரு கேரக்டருமே அந்தந்த ஸ்கிரீன் ஸ்பேஸுக்கு செம ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க. சோ அதனால இதுல வர கேரக்டர்ஸ்க்கு ஃபேன் பேஸ் அதிகம். இன்னும் பெர்லினுக்கு ப்ரொபோசருக்குலாம் வேர்ல்டு வைட் ஃபேன் பேஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸை யாருமே பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. சோ இன்கேஸ் யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸை போய் பார்த்துருன்னு தான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த ஹைஸ்ட் பெஸ்ட் சீரிஸ்னா வேர்ல்டுல இதான் நம்பர் 1 சீரிஸ்னே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2 வெப் சீரிஸ் இருக்கு. ஒன்னு கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இன்னொன்னு பிரேக்கிங் பேட். இந்த 2 வெப் சீரிஸ்மே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் செம ஃபேமஸான சீரிஸ்னே சொல்லலாம். நிறைய பேர் இந்த சீரிஸை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செம சூப்பரான வெப் சீரிஸ் தான். சரி ஓகே, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் 2011 இருந்து 2019 வரையும் டோட்டலா பார்த்தீங்கன்னா 8 சீசன்ஸ் விட்டுருக்காங்க. பிளஸ் IMDb இருந்து 9.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ரோஸ் ஒரு கான்டினென்ட் இருக்கு. கிட்டத்தட்ட அதை சுத்தி 7 ராஜ்யங்கள் இருக்கு. இந்த ராஜ்யங்கள் எல்லாமே ஒரு அயன் க்ரோன் கீழே தான் இருக்கும். சோ அந்த கிங்கா பார்த்தீங்கன்னா ராபர்ட் பராத்தின் இருக்காரு. அவர் தான் அந்த 7 ராஜ்யங்களுக்கு அரசரா இருக்காரு. அதே சமயம் ராபர்ட் பராத்தின் கொஞ்ச நாளே இறந்துறாரு. இதுக்கப்புறமேட்டு அந்த அரியணை பிடிக்கிறதுக்கோசரம் அவரை சுத்தி இருக்கவங்களே ட்ரை பண்றாங்க. சோ இதுக்கப்புறமேட்டு கடைசியா அந்த அரியணை யாரு ஏற முடிஞ்சா இல்லையா. அதே சமயம் இந்த ஸ்டோரி நான் வெறும் ஒன்லைன்ல தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஒரு சீசன் மட்டும் இந்த சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா யாரா இருந்தாலுமே இந்த 8 சீசன்ஸுமே முடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எபிசோடு ட்விஸ்ட்ங்கிறது வேற லெவல்ல வச்சிருப்பாங்க. அதே சமயம் ஒவ்வொருத்தருக்கும் பேக் ஸ்டோரி ஆகட்டும், ஒரு அரியணையை பிடிக்கிறதுக்கோசரம் என்னென்னலாம் அரசியல் ராஜதந்திரங்கள்லாம் எப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வைஸுமே சீசனுக்கு சீசன் இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பா இந்த சீசனை பார்த்து முடிக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு டெப்த் இருக்கும். விஷுவல் சீன்ஸ் ஆகட்டும், ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும் கிட்டத்தட்ட ஹை பீக்ல கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற யாரா இருந்தாலுமே கிளைமேக்ஸ்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாராலுமே ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு சீசன் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா யாரா இருந்தாலுமே 8 சீசன் ஃபுல்லா பார்த்து முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டு வைடான ஃபேமஸான சீரிஸ்னே சொல்லலாம். பிரேக்கிங் பேட் 2008 ல இருந்து 2013 வரையும் டோட்டலா 5 சீசன்ஸா வந்திருக்கு. பிளஸ் IMDb இருந்து 9.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி கண்டிப்பா இந்த சீரிஸ்மே யாருமே பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான சீரிஸ். அதே சமயம் சீரிஸோட ஸ்டோரி எல்லாருமே சீக்கிரமா அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் இந்த சீரிஸோட பிளஸ்னே சொல்லலாம். சரி ஓகே, இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா வேலை செய்யற வால்டர் ஒயிட்டுக்கு லங் கேன்சர் வருது. அதே சமயம் அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு, கூட ஒரு ஹேண்டிகேப் பையன் இருக்கான். நம்ம இன்னும் கரெக்டான செட்டிலே ஆகல. அதே சமயம் நம்ம வாழ்க்கையும் சீக்கிரமா முடிய போகுதுன்னு நினைக்கிறாரு. சோ தன்னுடைய ஃபேமிலி எப்படியோ செட்டில் பண்ணணும்னு நினைச்சு அவர் இருக்கிற இடத்துல ட்ரக்ங்கிறது டிமாண்டா இருக்கு. அதே சமயம் இவர் ஒரு செம கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர், இவரால ட்ரக்ங்கிறது ஈஸியா செய்ய முடியும். சோ அப்பதான் அவர் பிளான் பண்றாரு தன்னோட ஓல்டு ஸ்டூடெண்டான ஜெசி பிக்மேனோட சேர்ந்துட்டு ட்ரக்கை செஞ்சு சேல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. சோ அப்படி ரெடி பண்ணி சேல் பண்றப்ப இவங்க 2 பேர்த்து லைஃப்ல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. சோ சீரிஸோட ஆன்லைன் இதுதான். ஆனா கண்டிப்பா இந்த சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா யாரா இருந்தாலுமே இவங்க 2 பேத்துக்கு செம ஃபேன் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பேத்தோட காம்போ இருக்கும். சீசனுக்கு சீசன் பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டரோட டெவலப்ப காமிச்சிருப்பாங்க. 5வது சீசன்லாம் சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல மிரட்டி இருப்பாங்க. பிளஸ் சீரிஸ்ல வர ஒவ்வொரு கேரக்டருமே செம ஸ்ட்ராங்காவும் டெப்த்தாவும் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் அந்த கேரக்டர்ஸ் யாருமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போயிருப்பாங்க. இதுவரை இந்த சீரிஸ் யாராவது கண்டிப்பா பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சீரிஸை போய் பார்த்துருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ்ல இதுவும் ஒரு சீரிஸ்ங்கிறது யாருமே மறக்க முடியாது. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.